ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஹேமச்சூடன் தன்னுடைய மனைவி ஹேமலேகையினிடமிருந்து தன்னை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு தனியாக கானகத்தில் போய் உட்காந்து ஆத்ம அனாத்ம விவேக புத்தியினால் அனாத்ம விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி மீதி இருக்கிற அந்த நான் அப்படின்னு தனக்குள்ள புரிச்சுண்டே இருக்கிறதே அது நாம் எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிற கூடிய ஒரு வைராக்கியத்தோடு அவன் அதில் உட்காந்துக்கிறான். அப்போ என்ன தோன்றதுன்னா, இப்போ எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அனாத்ம விஷயங்களில் தான் போகிறது அப்படிங்கிறது ஒரு தெளிவு வந்துடுத்து. இப்போ அதனால் என்ன நினைக்கிறான்னா, அந்த மனசில் எண்ணங்கள் எதுவுமே தோன்றாத ஒரு நிலையில் இருந்து அந்த நிலையில் அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணுற சமயத்தில் ஒரு சமயம் இருளாட்டு வருது தான் ஆத்மான்னு நினச்சிண்டு இருளை பிடிச்சிண்டான்னு உண்டுமானா அது வெளிச்சமாட்டு வந்துடுறது. இப்போ இருட்டா வெளிச்சமானு தெரியலையே, அப்போ நாம் இதையும் நமக்குள்ளவே ஆராய்ச்சி பண்ணுவோம்னு உட்காந்துக்கிறான். திருப்பி உட்காந்ததில் தூங்கி போயிடுறான். பலவிதமான கனவுகளும் வந்துடுறது. அப்போ இந்த கனவுகள் மாதிரி தான் இந்த ஆத்மாவை நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது போல் இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பம். ஏன்னா இன்னும் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல, திருப்தி ஆகலை. அப்படிங்கிறதுனால காவலாளிகளை கொண்டு ஹேமலேகையை வர சொல்லி ஹேமலேகைன்னுட்ட இந்த சந்தேகங்களை கேட்குறான். இப்போ நான் இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா எனக்கு ஒரு குழப்பமாட்டு தான் இருக்குது, அதனால் நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தேகங்களை கேட்குறான். இப்போ சந்தேகங்களை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஹேமலேகை என்ன சொல்கிறா அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஹேமலேகை உட்கார்ந்துருக்கிறது எதுவுமே தெரியல. தன்னுடைய மனம் பூரா ஒரே சிந்தனையில் ஒருமுகப்பட்டவனாட்டு வெளியில் எந்த விதமான நோக்குகளுக்கும் உள்ளே போகாமல் வைராக்கியத்தோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா ஹேமலேகை. அவனுக்கிட்ட இவள் வந்திருக்கிறா அப்படிங்கிறதுக்குண்டான தெரிஞ்சதுக்குண்டான எந்த விதமான சலனம் எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவனாக மெதுவாட்டு கண் முழிச்சு பார்க்குறான். ஹேமலேகையை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷமாயிடுத்து. இந்த சந்தோஷம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு உண்டான ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இப்போ அவன்கிட்ட உள்ள தெளிவு அவனை இந்த மாயைக்குள்ளே சிக்க விடாமல் அவனை காப்பாற்றுறது. அதனால் இப்போ கண்ணை திறந்து பார்த்த உடனே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு பூரிச்சு போகலை. அவளுடைய அழகு கண்ணுக்கு தெரியலை. தன்னுடைய மனைவிங்கக்கூடிய பாவமும் போயிடுத்து. ஆனால் அவளால் மட்டும்தான் இங்கே கரையேற்ற முடியுங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதுனால மனைவிங்கக்கூடிய ஒரு வார்த்தை உலக விவகாரங்களுக்காக இருந்தாலும் இவனுடைய பாவம் அங்கே குரு தத்துவம் மூலமாட்டு தான் தன்னை தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தெரிஞ்சதுனால அவகிட்டக்கவே பூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்டான். இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால் இப்போ அவனுக்கு இவளை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு இவளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா என்னுடைய மனப்போக்கு எப்படி இருக்குங்கிறது இவளால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இவளிடவையே கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறான். நீ நிறைய அன்னைக்கு சொன்னியே, நீ பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்பி நான் இந்த பக்கம் ஒரு தனிமையான இந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இங்கு நீ என்ன மாதிரி சொன்னியோ சொல்லி தந்தபடியான அந்த ஆத்மரூப லட்சணங்களை ஆர்வத்தோடு நானும் விசாரம் பண்ணி பார்த்தேன். அப்படி நான் ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சமயம் கண்ணை மூடிண்டு அதில் போய் உட்கார்ந்தா அதில் இருட்டாட்டிருக்கு. சரி, அப்போ இந்த இருட்டு தான் ஆத்மான்னு நினச்சிண்டு நான் திருப்பியும் உட்காந்துண்ட அந்த கொஞ்ச நேரத்திலவே அந்த இருட்டு மறைஞ்சு ஒரு பெரிய ஒரு பிரகாசம் வந்துடுது. சரி, இப்போ இந்த இருட்டா பிரகாசமாங்கிறதுல நான் மேலும் குழம்பி போயிட்டேன். அப்போ இந்த குழப்பத்தை நீக்கணும்னா திருப்பியும் நாம் அதில் தானே உட்காரணுங்கிறதுனால
திருப்பியும் கண்ணை மூடிட்டு நான் உட்காந்த கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கி போயிட்டேன். தூங்கி போனதில் ஒரு சுகமும் கிடச்சிது, அதோட நிறைய கனவுகளும் வந்தது. இப்போ ஆத்மாவை அடைஞ்சிக்கிறதுக்கு மற்ற விஷய சுகங்கள் எல்லாமே தடையாட்டு இருக்குங்கிறதுனால அதுகளை எல்லாத்தையும் நீக்கி நீ சொன்னபடியாக திடமான ஒரு மனதுடன் எண்ணங்களே இல்லாத இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்ததில் இந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது. நீ இப்போ சொன்னியே இப்போ இப்படி இருந்தால் கிடைக்கும்னு. இப்போ நான் இந்த 3 நிலைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒன்று இருட்டு, ஒன்று வெளிச்சம், இன்னொன்று தூக்கம். இப்போது இதில் எது ஆத்மாவினுடைய ரூபம் அல்லது இதை தவிர வேறு ஏதாவது இருக்குன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதையும் நீயே தான் சொல்லணும். ஏன்னா உன்னால் மட்டும்தான் என்னுடைய மனதுக்கு எப்படி சொன்னால் புரியுங்கிற யுக்திகளை நீ தான் தெரிஞ்சு வச்சுருக்க. ஏன்னா உனக்கு என் மேலே அன்பு இருக்குது. நான் எப்படியாவது ஒரு நல்ல கதிக்கு வரணுங்கிறதுக்கு உண்டான ஆர்வம் உனக்கு இருக்குது. அப்போ நீ என்னை கீழ்நிலைக்கு எப்படியும் போக விட மாட்ட. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி தன்னுடைய கணவன்கிட்டேருந்து வந்த கேள்விகளை பார்த்த உடனே ஹேமலேகை, நான் சொல்கிறேன் இல்லையா, இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சலிக்காமல் கேட்கணும். ஏன் சலிக்காமல் கேட்கணும்னு சொல்கிறான்னா, நம்ம ஒரே விஷயந்தான் திரும்ப 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 நம்ம சொல்லின்னு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதில் என்னென்னா, ஒரு தடவை ஒரு விதமாட்டு சொன்ன விஷயம் இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்லப்படுறது, அவ்வளவே தான். இதுதான் ஏற்கனவேயே சொல்லியாச்சே, இதுதான் நமக்கு தான் ஏற்கனவேயே தெரியுமேன்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே இங்கே என்ன பேசினாலும் உரைக்காது, மண்டையில் ஏறாது. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப கேட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இப்போ ஏதோ ஒன்று புதுசாட்டு சொல்ல வர மாதிரி இருக்கே, இது நம்மளுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியறதுங்கிறத தான் பார்க்கணும் இதில். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மனதினுடைய போக்குகள் எப்படி எப்படி போகுங்கிறத அறிந்து அதில் தெளிந்தவனால் மட்டுமே தான் இந்த மாதிரியான உபதேசங்களை கொடுக்க முடியும். சலிப்பு தான் உண்டாகும்ப்பா, ஆனால் அதுக்காக வேண்டி சலிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி முன்னேறுறது? கேட்ட விஷயமே தான், இங்கே மனசு தான் எல்லாமேன்னு சொல்லப்படுறது. ஆனால் அந்த மனசு தான்ங்கிறத தெரிஞ்சுட்டாலும் ஆனால் நம்மளால் அது ஏற்றுக்க முடியலைல்ல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மைண்டை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மைண்டை பற்றி பேசி எனக்கு என்ன ஆக போகிறது? என்னுடைய மைண்டு என் கையில் தானே இருக்குது, கரெக்டு. ஆனால் அதை எப்படி டியூன் பண்ணணுங்கிறது தெரியணும்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு விதத்தில் 10 பதிவுகளை நம்ம கேட்குறோம். ஒரு பதிவுகளில் ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம், இன்னொரு பகுதிகளில் இன்னொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி பார்த்தாலும் மனதை டியூன் பண்ணுறது தானே. இதுதான் அந்த ஸ்பீக்கரில் ரேடியோலலாம் இருக்குமே ஒரு நாபு மாதிரி, அதை இப்படியே திருக்கிட்டு போகிறது தானே. இதில் என்ன இருக்குது கஷ்டம்னு தோணும். ஆனால் துல்லியமாக அந்த ஹெக்டர் அளவுக்கு நம்ம கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் அதனுடைய ஆடியோ தெளிவாட்டி கேட்கும். அந்த அலைவரிசை நமக்கு கேட்கும், இல்லைன்னா அந்த அலைவரிசை நமக்கு கேட்காது இல்லையா. அப்போ பல தடவை நம்ம டியூன் பண்ணினாலும் இப்போ 99.1 FM 99.3 ஏதோ அது ஒரு எஃப்எம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அதுக்கு கரெக்டாக முன்னும் பின்னும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சாதான் முடியும். இப்போ எனக்கு தானே இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீங்கள் திருக்கி விட்டுட்டிங்கன்னா ஒன்று அது அந்த பக்கமாக போகும், அல்லது இந்த பக்கமாட்டு வந்துடும். அப்போ இப்படி நம்ம எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல என்ன பண்ணிடுறோம், தெரியும்னு சொல்லி நம்ம பண்ணுறதுல தான் தப்பு பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே என்னது தேவை? பொறுமை தேவை, நிதானம் தேவை, விவேகம் தேவை. அப்போ அதனால் நீங்கள் இது ஏற்கனவே மனசை பற்றியே தானே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சொன்னதையே திரும்ப திரும்ப ஆனால் என்ன வேறு மாதிரி நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். கேட்குறதுக்கு சலிப்பாகத்தான் தோணும். அதனால் நீங்கள்
நான் சொல்கிறத இன்னும் கவனமாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ காமனாக என்ன சொல்லப்படுறது? அனாத்ம விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா பல ஜென்மாக்களாட்டு பலவிதமான பிறவிகள், ஆரம்பம் முதல் இந்த பிறவியில் இந்த ஒரு நொடிப்பொழுது வரைக்கும் நாம் என்ன பண்ணிடுறோம்? மனசு ஒன்று முடிஞ்சு போனதில் அல்லது வரப்போகிறத நினச்சி அந்த ரெண்டுக்கு இடையில ஊசலாடின்னு இருக்கு. எத்தனையோ விதமான எண்ணங்களை இது சிந்தனை பண்ணியே சலிச்சு போகிறது. அப்போது வெளி விஷயங்களில் ஆர்வமாக போகிறதுனால இந்த மனசை என்ன சொல்கிறோம்? வெளி விஷயங்களில் போக விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது எதுக்கு? ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதகர்களுக்கு இந்த ஒரு நிலை தேவை அப்படிங்கிறதுனால. ஆனால் இது நல்லது தான். ஏன்னா இப்படி வெளியில் விஷயங்களில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனசை தான் நாம் என்ன பண்ணுறோம்? வெளியில் நீ பலகாலமாக சுற்றி திரிஞ்சாச்சு, போதும், இனிமேல் உள்ளே உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கு வழியை பாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போது ஒரு ஞானியாட்டு இருந்தாலும் சரி, ஒரு சாதுவாட்டு இருந்தாலும் சரி, அறிஞர்களாட்டு இருந்தாலும் சரி, சாஸ்திர பேதங்களே இல்லாமல் நன்கு கற்றறிந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய முமுட்சுவாட்டு இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போகக்கூடிய மனசை தவிர்த்து அகமுக பயணத்துக்கு உள்ள தயார் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி அக உணர்வுள்ள தனக்கு உள்ள அந்த ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ளாது இருந்தால் ஒரு காலமும் ஆத்மாவை அறியவே முடிஞ்சுக்காதுங்கிறது சாத்தியம்தான். ஆனால் நீங்கள் இப்போ நிறைய சொன்னீங்க இல்லையா? இப்போ மனசை அடக்கினா மட்டும் அதை அடையக்கூடிய விஷயமாட்டு இருக்கு அப்படின்னு தோணித்துன்னு பார்த்தா, அப்படின்னா அது ஆத்மாவே இல்லையே. ஏன்னா தானாகவேயே இருக்கக்கூடிய ஒன்றை நான் தேடியோ அல்லது அடக்கி வச்சுண்டோ நான் அதை எப்படி அடைய முடியும்? தேடி அடையணும்னு நினச்சா அதை அடையவே முடியாது. இப்போது உதாரணத்துக்குன்னு சொல்லப்போனால், இப்போ என்ன பண்ணுறான்னா, இப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுறா? ஒரு மாடர்ன் ஆர்ட் ஒன்று வரைஞ்சி வைக்கிறா. அதில் என்னென்னலாமோ ரேகைகள் எல்லாமே கிறுக்கி வச்சுருக்கோம், மேலேயும் கீழையுமா. அதில் பல கலர்ஸில் வித்தியாசமாட்டு அது எப்படியோ இங்கே கொட்டி சிந்தின்னு சொல்லி அது என்னமோ அழிக்கிறேன்னு அழித்து சேர்க்குறேன்னு சேர்த்து அதில் என்னெல்லாமோ பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. ஒருத்தர் வராருன்னு வைப்போம். இந்த புகைப்படத்துக்குள்ளே நீங்கள் ஒரு குதிரையை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருன்னு வைப்போமே. தேடினாலும் நமக்கு அந்த குதிரையினுடைய உருவம் நமக்கு கிடைக்கிறதில்ல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறதில்ல, கஷ்டம். இது ஒருவர் நமக்கு அதை பாருங்க, இதில் குதிரை தெரியறதான்னு சொன்னார் இல்லையா? அவரே இதை பார்த்தா இதுதான் கண்ணு, குதிரையோட கண்ணு இதோ இருக்கே, இதுதான் அந்த முகம், இதுதான் அந்த கடிவாளம், இது கழுத்து, இது மேல் பாகம் முதுகு, இதுதான் 4 கால், ஒரு வால் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நமக்கு ஒரு தடவை காட்டி கொடுத்துட்டார்னு உண்டுமானால், நாம் திருப்பி எப்பெல்லாம் அதை பார்க்குறப்போ எல்லாமே நமக்கு என்ன தோணும்? அந்த மாடர்ன் ஆர்ட் வராது. ஆனால் அவர் காட்டி கொடுத்தது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த உலக விவகாரங்கள் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு உள்ள பொதிந்து இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களால் இதுதான் அப்படிங்கிறது காட்டி கொடுக்கப்பட்டு விட்டால் அதுக்கு அடுத்தது அது மறையவே மறையாது. ஏன்னா அது எப்போதுமே இருக்குது. இப்போ அந்த ஒருத்தர் காட்டி கொடுக்குறார் இல்லையா, இதுதான் குதிரைன்னு காட்டி கொடுக்குறவர்,
அங்கே ஏற்கனவேயே இருக்கிறதத்தான் காட்டி கொடுக்குறாரே தவிர இவர் காட்டி கொடுக்கும்போது அது புதுசாட்டு மூக்கு வாயின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அங்கே வரல. அப்போ அங்கே ஏற்கனவேயே இருக்கிறதத்தான் காட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ இல்லாத ஒன்று அங்கே புதுசாட்டு வரவே இல்லை. அப்போ இதே மாதிரி இது இப்படித்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேகைகள் எல்லாமே பார்க்கறதுனால நமக்கு உள்ள பொதிந்திருக்கக்கூடிய குதிரை நம்ம கண்ணுக்கு தெரியலைங்கிறது அவ்வளவே தான். அப்போ நான் அந்த குதிரையை தெரிஞ்சுக்காம மற்ற ரேகைகள் எல்லாமோ லைன், இங்கு, கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலவையே நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன்னு உண்டுமானா அது எனக்கு கிடைக்காது. எப்படி தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை நான் மறந்துட்டு அதை யாரோ எடுத்துன்னு போயிட்டா, களவு போயிடுத்து, நான் எங்கே வச்சேன்னே தெரியலைன்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே பழி சொல்லி இப்படியாக நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குங்கும்போது ஒருத்தர் வரார், வந்துட்டு இதோ நீ கழுத்தில் போட்டுன்னு இருக்கிறியே இந்த முத்து மாலை, இதைத்தானே நீ தேடின்னு இருக்கிற, அதுதான் உன் கழுத்துலவையே இருக்கேன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்றா. அப்போது நான் எனக்குள்ளவேயே இருக்கக்கூடிய ஒன்றை நான் எப்படி தேடி அலைஞ்சி அடைய முடியும்? அப்போ தானாகவேயே இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் இந்த மனசுனால தேடி அடையிறதுங்கிறது எப்படி முடியும்? ஏன்னா இந்த மனசுக்கு உண்டான சக்தி ஆத்மாவிலிருந்து தான் வருது. ஆத்மா இல்லைனாக்கா மனதுக்கு இல்லை. அப்போ அடைய முடியாத ஒன்றை அடைவதற்கு நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்றது எதுவுமே இல்லை. அப்போ இங்கே நாம் செய்யக்கூடிய முயற்சிகள்னு சொல்கிறோமே, அப்போ நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறது எல்லாமே தப்பா? சரி, அப்போ அந்த முயற்சி எதுக்கு? ஆத்மாவை அடையிறதுக்கு இல்லையா? அங்கே அடைவதற்குங்கிறது ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் அங்கே என்ன பண்ணுறேன்? அறியாமையை அகத்துறேன், அறியாமையை நீக்கி கேட்குறேன். அப்போது நான் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே என்னுடைய அறியாமையை, என்னுடைய கற்பிதங்களை, என்னுடைய கல்மிஷங்களை நீக்குவதற்கு மட்டுமே தானே தவிர ஆத்மாவை அடைவதற்குங்கிறது கிடையாது. எப்படி கழுத்தில் போட்டுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு முத்து மாலை கழுத்தில் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம அதை தேடிக்கிட்டே இருந்தாச்சுனாக்கா அவங்கள்ட்ட போய் இதோ உன் கழுத்தில் இருக்கிறதேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட்டுக்கு உள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய குதிரையை நமக்கு காட்டி கொடுத்து இதோ இருக்கே குதிரை அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை காட்டி கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர் எப்படி அவசியமோ அதே மாதிரி இந்த அறியாமையை அகற்றி இந்த ஆத்மாவே தான் நீ அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கறதற்கு தான் சத்குருநாதர்கிறவர் தேவை. அதை தவிர இங்கே வேற எதுவும் இல்லை அங்கே. அப்போது மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் ஏதுமே இல்லாத நிலையில் அந்த இருள்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த இருள் அப்படிங்கிறது தோன்றுவதற்கு முன்னாடி அந்த நீங்கள் எந்த விதமான மனசில் உள்ள சிந்தனைகள் எதுவுமே இல்லாத நிலையில் நீங்கள் மட்டுமே தான் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு ஒன்றை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹேமலேகை தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறா. இப்போ மனசில் எந்த விதமான எண்ணங்களும் தோன்றாத ஒரு நிலைன்னு ஒன்று நீங்கள் உட்கார்ந்தேலே, அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் அந்த இருட்டு அப்படின்னு ஒன்று திடீர்னு ஒன்று வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இருட்டுங்கிறது தோன்றுவதற்கு முன்னாடி எந்த விதமான பேதங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பூரண ஒரு அமைதியை மட்டும், அந்த அமைதியில் நீங்கள் மட்டுமே இருந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுக்தியை காட்டி கொடுக்குறா. அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை நீங்கள் சதா பாவனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அதாவது இது ஏன் அப்படி சொல்கிறான்னா, முதல்ல வெளிப்பொருள்களில் இருக்கக்கூடிய
உள்ள நாட்டம் இப்படி குறையும். ஆனால் மனசு என்ன செய்யறதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுல இருந்து விடுபட்டாலும் உள்ள ஏதாவது ஒன்றை கற்பனை பண்ணிண்டு அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இருட்டில் ஒரு இப்போ அறையில் நிறைய பொருள்கள் இருக்குது. அந்த இருட்டில் அந்த அறையில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்னது அப்படின்னு தெரியலைன்னு வச்சுக்குவோம். அந்த ரூமில் லைட்டு போட்ட உடனே அந்த இடத்துல உள்ள பொருள்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, காட்சிக்கு வருது. இப்போ நாம் அந்த பொருள் வெளிச்சம் வந்ததுனால அந்த பொருள் வந்ததுன்னு சொல்லி இருட்டு வரும்போது அந்த பொருள்கள் அந்த இடத்துலேருந்து போயிடுதுன்னு சொல்கிறது எப்படி ஒரு மடத்தனமாட்டு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது எப்படி ஒரு மடத்தனமாட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இருட்டுன்னு ஒன்று வந்தது, ஒளின்னு ஒன்று வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சிங்க இல்லையா அந்த விஷயங்களும். ஏன்னா இங்கே ஒளிங்கிறது என்ன செய்தது, இருட்டை விலக்கியது, அவ்வளவுதான் அதனுடைய வேலை. அங்கே புதுசாட்டு அங்கே ஒரு பொருளை அது உற்பத்தி பண்ணவே இல்லை. அதாவது வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா அந்த அறையில் எந்த விதமான பொருளும் திடீர்னு உற்பத்தியாகி வரல, உண்டாகலை, புதுசாட்டு தோன்றவில்லை. அப்போது வெளிச்சத்தினுடைய தன்மை அந்த இடத்துல என்ன பொருள் இருக்கோ இருக்கிறத காட்டுறது மட்டும்தான் வெளிச்சத்தினுடைய வேலை. அப்போது இருட்டை விலக்கிட்டா அந்த இடத்துல உள்ள ஒரு பொருள் தெளிவாட்டு தெரியறதுங்கிறது தானே தவிர, இருட்டு இருந்தாலும் சரிதான், ஒளி இருந்தாலும் சரிதான், ரெண்டு இடத்துலையுமே அந்த பொருள் அதே இடத்துல அப்படியே தான் இருந்ததே தவிர வேற எதுவும் வரல. அப்போ இருட்டை நினச்சி நான் பயப்படுறதும் வெளிச்சம்ங்கிறத நினச்சி நான் சந்தோஷிக்கிறதுங்கிறதும் மனதினுடைய வேலை தான். இப்போ நிறைய பேர் இருட்டுன்னா அதில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பலவிதமான கற்பனைகளை நம்ம வச்சுக்கிறோம். வெளிச்சம்னு வந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு பயமில்லாத ஒரு உணர்வோடு நாம் இருக்கிறதாட்டு நாம் பாவிச்சுக்கிறோம். அப்போ இருட்டுன்னா ஒரு வித பயம் இருக்குது, வெளிச்சம்னா ஒரு பயம் இல்லா தன்மைன்னு இருக்குன்னா அங்கே புதுசாட்டி எதையும் உருவாகிறதா, ஒன்றும் உருவாகலை. அப்போ பகலில் நமக்கு காட்சிக்கு எல்லாமே தெரியறது, வெளிச்சத்தில் நாம் அதனால் பயமில்லாத தன்மையோடு இருக்கிறோம். இருட்டு அப்படிங்கிறது சூழும் பொழுது என்னாகிறது, இருட்டு என்னத்தினால வருது, வெளிச்சம் மறைக்கப்பட்ட பகுதியை தான் நாம் இருட்டுன்னு சொல்கிறோமே தவிர அதுக்காக வேண்டி அதில் அந்த இடத்துல உள்ள பொருள்களினுடைய மாறுபாடுகளை நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அங்கே எதுவும் மாறுவது இல்லை. இப்போ ராத்திரிக்கு நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்க, காலம்புற வெளிச்சம் வந்தோன்னா அந்த மரம் வேறையாட்டு தெரியறதா, அதே மரம் எப்படி மரமாட்டு இருந்ததோ அப்படியே தான் தெரியுது. அப்போது அந்த இருட்டில் வெளிச்சம் குறைவான பகுதியில் அந்த மரத்தை பார்த்து நான் கற்பனை பண்ணிட்டு பயப்படுறதுக்கு யார் காரணம், என்னுடைய மனசு தானே காரணம். அப்போது அதனால் இந்த விஷயங்களை இப்போ தெளிவுபடுத்துகிறா. அப்போது இங்கே ஒளியினால் ஒரு பொருளை அடைந்தேன்னு சொல்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மடமையோ அதுபோல தான் வெளி விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள்லவையே ஈடுபட்டுட்டே இருந்து நான் அந்த ஆத்மாவை அடைய முடியும்னு கருதுகிறதும் மடமை. அப்போ ஆரம்ப காலத்தில் முயற்சிகள் என்ன செய்கிறோம், வெளி விஷயங்களில் இருந்து நாம் வெளி விஷயங்களில் நாட்டம் போயிட்டு இருக்கக்கூடிய மனசை நாம் உள்முகமாட்டு திருப்பி ஆத்மாவை அறிஞ்சிக்கணும்னு நாம் முயற்சி பண்ணுறதில்ல, தப்பில்லை. ஆனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் ஆத்மாவை அடைய முடியும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடம்தான் தப்புன்னு சொல்லி கொடுக்குறா. இப்போ முதல்ல வெளியிலேருந்து உள்ளே தெரியணும்னு சொல்கிறா. குழப்பிட்டே வர மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக தெளிவுபடுத்தின்னு வரா. பொதுவாக சாஸ்திரங்கள் படிச்சிருக்கிற கூடியவங்களும் சரிதான், ஞானிகளோ சாதுக்களோ சாமானியரோ யாராட்டி இருந்ததுனாலும் அவங்க பொதுவாக வெளியில் உள்ள விஷயங்களவையே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால
இப்படி இந்த ஒரு பாவனையை அவங்களுக்கு தெரியலை. அப்போ இந்த ஒரு பாவனையை தெரியாது இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆத்மாவை நாம் ஏதோ ஒரு பொருளை தேடுவது போல ஆத்மாவை தேடி இரவும் பகலுமாட்டு எதையாவது ஒரு முயற்சிகளை பண்ணி அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது விசாரணை செய்து அதன் மூலம் அடைந்த புத்தியை கொண்டு அந்த புத்தியை கொண்டு அதை மனனம் செய்வதனால் மட்டும் அந்த ஆத்ம நிலை அப்படிங்கிறது அகப்படவே அகப்படாது. அதாவது ஸ்ரவணம் மனனம்ங்கிறது எதுவரையில் இருக்கோ அதுவரையில் அது அவனுக்கு சாதாரணமாட்டு பிடிபடக்கூடிய விஷயமாட்டு இல்லை. ஏன்னா புத்தியில் அவன்கிட்ட ஏற்கனவேயே ஒரு விஷயத்த சேர்த்து வச்சிருக்கிறான். என்னது வச்சிருக்கிறான்? ஆரம்பிக்கும் போதே இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவம் வந்துடுது. அப்போ இது எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியுங்கக்கூடிய அது ஒரு அழுக்கு. அது நீங்கக்கூடிய வரைக்கும் அவனால் அறிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அது இருந்த இடத்துலவேயே சும்மாவே இருந்து அறியக்கூடியதாட்டே இருக்கே தவிர உலக விஷயங்களை போல ஒரு விசாரத்தின் மூலம் அது அறியக்கூடியது இல்லை. அப்போ விசாரங்கிறது எந்த இடத்துல அடங்கிறதோ அந்த இடத்துல தானாகவேயே அது இருக்கு. அதாவது தானாகவேயே அது விளங்கும்படியாட்டு இருக்கு. எப்படி ஒருவன் நடந்து போகிறான், நடந்து போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய நிழலை தானாகவே பார்க்குறான். அப்போ தன்னுடைய நிழலை பார்த்து இந்த நிழலை நான் மிதிக்கவே கூடாதுன்னு நினச்சிண்டு அதை தாவி தாவி அதை தாண்டதுன்னு முயற்சி பண்ணி போகும்போது அது எப்படி தள்ளி தள்ளி போகிறது போல எதையாவது ஒன்று செய்தால் அந்த ஆத்மாவை அடையணுங்கக்கூடிய ஒரு முயற்சியில் எப்பப்பெல்லாம் அவன் ஈடுபடுறானோ அந்த முயற்சிகள் எல்லாமே வீணாட்டு போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த உலகம் அறிவு அறியப்படும் பொருள் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் 2 விதமாட்டு இருக்குதுப்பா. இந்த உலகத்தை நாம் நேரடியாக பார்க்கறதுனால அதுக்கு நிரூபணம் தேவையே இல்லை. ஏன்னா அது இருக்குங்கிறது எனக்கே தெரியுது. உலகத்தில் உள்ள காட்சிகள் எல்லாமே நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அது இருக்காங்கக்கூடிய சந்தேகம் எனக்கு எள்ளளவும் கூட இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது உலகை நேரடியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த உலகம் இருக்குங்கிறதுக்கு உண்டான நிரூபணம் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் பாருங்க, அறிவுங்கிறது இல்லைன்னு உண்டுமானால் அறியப்படுகின்ற அந்த ஒரு உலகை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அறிவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாட்டு இருக்கு. அப்போ இது சித்ரூபமாட்டு எப்பொழுதும் விளங்குகிறது. சூரியனது வெளிச்சத்தை காட்டுவதற்கு இன்னொரு ஒளி தேவையில்லாதது போல இந்த அறிவு ரூபத்தை சாதிப்பதற்கு இது இருக்குங்கிறத சொல்றதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையே இல்லை. அது எப்படி சொல்லலாம்னா, நாம் எல்லாருமே ஒரு இருட்டான ஒரு அறையில் உட்காந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா ஒரு சத்சங்கம் நடந்துட்டுருக்கு, ஒரு பிரகாசமாட்டு எல்லாருமே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுண்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹாலில் உட்காந்துட்டுருக்குறோம். திடீர்னு பவர் கட் ஆகிடுது. ஜெனரேட்டர் போடுறதுக்கு ஒரு நிமிஷமோ ஏதோ ஒன்று ஆகுறதுன்னு வச்சுக்குவோம். எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலாகவே பவர் கட்டு ஆகி அது ஒன்று வரணும்னாலும், ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் அதனுடைய தாத்பரியத்தை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, குதர்க்கமாட்டு யோசிக்கிறதுக்கு தான் இருக்கிறா. ஏன்னா இப்போ ஒரு ஹாலில் நம்ம உட்காந்துட்டுருக்குறோம், ஒரு சத்சங்கம் கேட்டுருக்குறோம், சடனாட்டு கரண்ட்டு போயிடுது, அந்த இடமே நிசப்தமாட்டு ஆயிடுறது. ஒரு செகண்டில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குறது. அந்த ஒரு க்ஷணத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர்றோமா? வெளிச்சத்தில் நாம் இருக்கிறோன்னு தெரியறது.
உலக விஷயங்களை பார்க்குறோங்கிறது தெரியறது. அப்போ இருட்டில் நான் இருக்கிறேன்னா மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்போம், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமே தவிர நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதுக்கு உண்டான சந்தேகம் வருமா? அப்போ அந்த இடத்துல நான் இருக்கிறேனாங்கிறதுக்கு நான் இருக்கிறேனான்னு ஒன்று பாறேன் அப்படின்னு நம்ம யார்ட்டையாவது போய் கேட்க முடியுமா? என்ன கிறுக்கு மாதிரி பேசுகிறேன்னு தான் சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி நான் இருக்கிறேங்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வேற ஏதாவது ஒரு ஆதாரம் தேவைப்படுறது இல்லையோ, அதுபோல தான் இந்த தன்னில் தானாகி இருக்கக்கூடிய அந்த அறிவு சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறையாட்டு ஒன்று தேவையே படலை. இப்போ ஞானம்ங்கிற இதுக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த ஞானம் எனக்கு இல்லைனாலும் அந்த ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். இப்போ எனக்கு நான் இந்த இத்தனை விஷயங்கள் நீங்கள்லாம் சொல்கிறேன் புரியறது, ஆனால் எனக்கு கொஞ்சம் அஜ்ஞானம் இருக்குது. அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய மேலான விஷயங்கள் எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களானாலும் அந்த இடத்துல எனக்கு அது புரியலைன்னு சொல்கிற இடத்துல புரியலைங்கக்கூடிய அறிவு யாருடையது? யோசிக்கணும் இல்லையா? அப்போ ஞானம் இருந்தாலும் இல்லையானாலும் அந்த நான்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அது ஒரு அழியாத நிலை கண்ணாடியில், அது ஒரு அழியாத நிலை கண்ணாடி, கண்ணாடியில் பிம்பம் போல யாவும் அதனுள் அடக்கம். இப்போ ஒரு கண்ணாடியை வச்சுண்டு அந்த கண்ணாடியில் என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் பார்க்குறேன். என்னுடைய பிரதிபிம்பத்தை நான் பார்க்கும்போது அந்த பிரதிபிம்பமும் அசைகிறதுன்னா அப்போ எனக்கு தெரியும் என்னுடைய அசைவு தான் அந்த பிரதிபிம்பத்தில் தெரியறதே தவிர என்னில் இருந்து அந்த பிரதிபிம்பம் வேறைன்னு நாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதனுடைய அந்த உருவம் பொய்ங்கிறது தெரியும். ஏன்? அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும். நான் பார்க்கும்போது தான் அந்த கண்ணாடியில் என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கிறதே தவிர எல்லா நேரத்துலேயும் பிரதிபிம்பிக்கிறது இல்லை அந்த கண்ணாடியில். அப்போ நான் அந்த கண்ணாடியில் ஏன் எப்படி எனக்கு வேறேன்னு சொல்கிறேன்னா அதனுடைய மூல ஆதாரம் நானாட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் கையை தூக்கினா தான் கண்ணாடியில் உள்ளது கையை தூக்கும். நான் தலையை சொரிஞ்சா அதுவும் தலையில் சொரியும். அப்போது எனக்கு தெரியறது நான் சொரியறது தான் அங்கே தெரியறது. நான் தலையை வாரிக்கிறது தான் அந்த கண்ணாடியில் உள்ள பிம்பமும் தலையை வாரிக்கிற மாதிரி தெரியறதே தவிர கண்ணாடியில் இருக்கிறது தானாகவே செய்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாம் சொல்ல போகிறது இல்லை. அப்போ அதுக்கு மூல ஆதாரம் மாறுபாடுகளுக்கு உண்டான ஆதாரம் எது? எனக்கிட்டக்க தான் இருக்குது. அப்போ அது எதில் தெரிகிறதோ அது என்னுடைய பிரதிபிம்பத்துக்கு காரணம் அங்கே என்னது இருக்குது? அந்த ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி இல்லைன்னு உண்டுமானா அங்கே ஒரு பிரதிபிம்பத்துவம் இருக்காது. அதே மாதிரி தான் அந்த கண்ணாடி யாருக்குள்ள அடக்கம்? அந்த ஒரு பூரணத்துக்குள்ள எல்லாமே அடக்கம் அதுக்குள்ள. அப்போ காட்சிகள்னு சொல்லிட்டு நாம் எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளவேயே எல்லாமே அடங்கி போயிடுது. அப்போ இங்கே வேறன்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிற அறிவு எனக்கு தெரியறது தெரியலைன்னு சொன்னாலும் அந்த அறிவு, அந்த அறிவாகிய நான்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இருந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த நான் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒன்று தேவையே இல்லை. எப்படி கண்ணுக்கு தெரிகிற அந்த ஒரு பானைக்குள்ள சூக்ஷ்மமாட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு மண் ஒளிஞ்சி இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு ஜீவனுடைய கண்ணுக்கு தெரிகின்ற உடலுக்கு உள்ளே கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு சைத்தன்யம் அறிவாக உணர்வாக இருக்கு. அந்த சைத்தன்யம் தான் உங்களுடைய உண்மை சுரூபமாட்டும் இருக்கு. அதைத்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு
அந்த சைத்தன்யத்தோட ஒன்றி இருந்து எந்த விதமான பேதமும் இல்லாமல் எந்த விதமான முயற்சியுமே செய்யாமல் அந்த ஒரு நிலையில நிலைச்சிருக்கக்கூடியது மட்டுமே தான் தன்மயமாதலே தவிர எதையாவது ஒரு முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் அப்படிங்கிற நிலை இல்லை. ஏன்னா நான் அப்படின்னு சொல்றதாட்டு இருந்ததுன்னா எதை நாம சொல்லுவோம்? இங்க நான்ங்கிறது இங்க மனசு பலவிதமான கற்பனைகளோட நான் சொல்லின்னு இருக்கு. இந்த மனசுக்கு சுயத்தை காட்டி கொடுத்துட்டா இந்த மனம் அதனோட போயிடும், அவ்வளவே தான். அப்ப இங்க மனசுக்கு இந்த நான்ங்கிறத காட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஆரம்ப நிலையில இந்த மனசு வெளியில போயின்னு இருக்கக்கூடிய மனசை உள்முகமாட்டு திருப்புறது அவசியம், அவ்வளவே தான். ஆனா இதுக்காக வேண்டி நான் ஆத்மாவை அடைய போகிறேங்கிறதுக்கான முயற்சிகள்ல நான் பிடிபடுறேன், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டான்னா அந்த முயற்சிகள் வீண். ஏன்னா இது எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் தன்னில் தானாக இருக்கக்கூடிய என்னை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியோட வருது. அதாவது முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஒரு மாடர்ன் ஆர்ட் நம்ம வச்சிருக்கிறோம். அதுல குதிரை இதோ இருக்குன்னு கேட்டானாக்க நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த குதிரை பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த அங்க லட்சணங்கள் எல்லாத்தையுமே கூறி இந்த இடத்துல குதிரை இருக்கு, இது கண்ணு, இது வாய், இது கழுத்து, இது அதனுடைய பிடரி மயிர், இது 4 காலு, இது வாலு, இது கடிவாளம், இது உடம்பினுடைய பகுதி அப்படின்னு எல்லாத்தையுமே நமக்கு ஒரு தடவை இதுதான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்த உடனே நம்மளுடைய மனம் என்ன பண்ணும்? ஒரு தடவை இல்லை, பல தடவை அந்த மாடர்ன் ஆர்ட்டை பார்த்தாலும் பார்த்த உடனேவே அந்த லைன் தெரியாது, அந்த குதிரையை எப்படி காட்டி கொடுத்தாரோ அது தெரிஞ்சிடும். ஏன்னா அதனுடைய லட்சணங்களை உணர்த்தி அந்த லட்சணங்கள் இது இது இப்படி இப்படிங்கிறத காட்டி கொடுத்ததுனால நம்மளுக்கு அது தெரிஞ்சு போயிடுறது. அதுக்கு அப்புறமா அதுல குதிரை இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் நமக்கு தேவையே இல்லை, இல்லையா? அப்போ இங்க எப்படி அந்த அங்க லட்சணங்களை நமக்கு சொல்லி கொடுத்து அது நம்மளுடைய மனதில் பதிந்து இப்படித்தான்ங்கிறது நம்மளுக்கு தெரிய வருதோ, இங்க ஆத்மாவினுடைய லட்சணங்களை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இது அகமுகமாட்டு என்ன செய்யும்? சிலது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கக்கூடிய பிரமைகள்ல அது உள்ள நுழைய தொடங்கும். அப்போ இவ சொல்றா அந்த பிரமைகளுக்கு உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அந்த பிரமைகள்லையும் இல்லை, நீங்க எந்த விதமான முயற்சி பண்ணாம இருந்தாலும் தனித்த நிலையிலும் சும்மா இருக்கும்போதே அந்த நான்கக்கூடிய உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த நான்கக்கூடிய உணர்வை தான் நீங்க பிடிக்கணுமே தவிர நீங்க அந்த நான்கக்கூடிய ஒரு உணர்வு ஒன்றை அறிந்து அல்லது ஒன்றை அடையக்கூடியது கிடையாது. இது எப்படின்னா இருட்டான ஒரு இடத்துல இருந்துட்டு நான் இருக்கிறேனாங்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒருத்தனுக்கு எப்போது இருக்குமா? நான் எப்போதுமே இருக்கிறேன்கக்கூடியது எனக்கே தான் தெரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா நான் என்னவாட்டு இருக்கிறேங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நான் என்னவாட்டு இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேனோ அது எல்லாம் உண்மையே இல்லைன்னு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே வேற என்னது இருக்கு? நான் மட்டும்தானே இருக்கிறேன். அப்போ நான்கக்கூடிய ஒரு அறிவு அந்த இடத்துல எல்லாத்தையும் அறிவதற்கு காரணமாட்டு இருக்கக்கூடிய அறிவு எனக்குள்ள இருக்கு. அந்த ஒரு உணர்வு தான் அனைத்துக்கும் காரணமாட்டு இருக்கு. அந்த ஒரு அறிவு சுரூபத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும். அப்போ நான் அந்த அறிவாகவே நான் இருக்கும் பொழுது தான் வெளியில உள்ளதுகள் எல்லாமே எனக்கு அனுபவம் ஆகிறது. அந்த அறிவு இல்லைன்னா இல்லை, அந்த அறிவு எனக்குள்ள இருக்கு, மற்ற இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொருள்களை விளங்க செய்யறதும் அந்த அறிவு தான். ஆக எல்லாத்துக்குமே ஆதி காரணமாட்டு இருக்கக்கூடியது ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த சைத்தன்யத்தை அறிவாக உணர்வாக நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த சைத்தன்யத்தோட ஒன்றி இருந்து பேதமே இல்லாமல்
எந்த விதமான முயற்சியுமேயே இல்லாமல் அந்த சுயத்திலவையே நிலைச்சு நிற்கிறது மட்டுமே தான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு ஹேமலேகா என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சுய அனுபவத்தை சொல்கிறா. ஏன் இந்த ஒரு சுய அனுபவம் சொல்லப்படுறது அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, இந்த இடத்துல அவ தன்னுடைய பெருமைகளை அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் இப்படி இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரியான பாதைகளை கடந்து தான் இந்த உணர்வு நிலையை பிடித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் அது ஒரு பழம் போல பறிக்கக்கூடிய அளவுக்கு அது இல்லை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சுய அனுபவங்கிறது சொல்லப்படுறது. இப்போ எப்படி சொல்கிறான்னா, தூக்கத்திற்கும் நினைவுக்கும் மத்தியில் ஒரு எண்ணங்கள் எழுந்து முடிந்து அடுத்த ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய அந்த ஒரு நிலையில், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இந்த அறியப்படுகின்ற அந்த ஒரு பொருளுக்கும் மத்தியில் நுட்பமான புத்தியை கொண்டு அந்த இடைவெளியை மட்டும் நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த நிலை தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம்னு காட்டி கொடுக்குறார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய சாண்டிங் இருக்குது மெத்தடு. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அகம் பிரம்மம் அகம் பிரம்மம்னு உட்காந்துடுறாங்க. இப்போ நான் அப்படிங்கிறது தெரிஞ்செடுத்துன்னா முதல்ல இந்த மனசுக்கு என்னத்தை பழக்கி கொடுத்துட்றாங்க, நான் பிரம்மம் அகம் பிரம்மம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் தியானத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போது வெளி விஷயங்களில் போகும்போது அகம் பிரம்மம் அப்படிங்கிறத காட்டி கொடுத்து இவங்க இந்த ஒரு நிலையிலவே இவங்க அதுக்கு தனியாட்டு ஜபமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆரம்ப நிலையில் அங்கே பிரம்மம்னு நான் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறதுனால நான் அதுவாகவே ஆகிவிடுவேனான்னா இல்லை. ஏன்னா எந்த சமயத்தில் நான் இந்த மாதிரியான முயற்சிகளை செய்கிறேனோ அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனமும் எழுந்துடுறது. எப்பொழுது செயலுக்கான எண்ணம் ஆரம்பிக்கிறதோ அப்பமையே அந்த இடத்துல மனசும் எழும்பிடுறது. மனதினுடைய விகல்பங்கள் எல்லாமே அந்த இடத்துல போயிடுறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அறிவு ஆதாரமாட்டு இருந்தாலும் நான் அந்த அறிவை தெரிஞ்சுக்கல, அந்த ஒரு உணர்வை புரிஞ்சுக்கல. அப்போ நான் அந்த ஒரு உணர்வை நான் புரிஞ்சுக்கணும்னு உண்டுமானால் அந்த ஒரு உணர்வு அமைதியை நான் எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னா, ரெண்டு எண்ணங்கள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று எழுந்து அது அடங்கிறது, அடுத்த எண்ணம் ஆரம்பிக்கிறது. அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி, அதாவது நம்ம இப்போ ஒரு நாம ஜபம் செய்யறோம்னு உண்டுமானால் நாம ஒரு மந்திரத்தை நாம எடுத்துக்கிறோம். அந்த ஒரு மந்திரத்தை உள்ள போகிறதுன்னா அந்த காது வழியா உள்ள போய் அது முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. இவ இப்போ இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறா. அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கு இல்லையா, அந்த ஒரு இடைவெளியை மட்டும் நீங்க கவனிச்சுட்டே இருங்க. அந்த நிலை தான் உங்களுடைய நிஜஸ்வரூபம். அதை அடைஞ்சிட்டீங்கன்னாக்கா அதுக்கு மேலே அடைவதற்குன்னு ஒன்றுமே இல்லை, அது மோகம் இல்லை. இதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அறியாமையே தவிர, இந்த அறியாமையினால்தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, துக்கமாட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நினைவிற்கும் துக்கத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்ட வெளியில மனம் லயமாகும்போது அந்த நிலையில மனம் முழுவதுமாகவேயே அகமுகமாட்டே தான் இருக்கு. அப்பொழுது தான் அந்த மனம் வெளித்தொடர்பிலிருந்து விடுபடுகிறதுன்னு காட்டி கொடுக்குறா. உலக விவகாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையில அந்த ஜீவன் பிரகாசிக்கிறது தான் சைத்தன்யத்தினுடைய உண்மை சொரூபம். இதுக்கு அந்நியமாட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லா வடிவங்கள்ல அது இருந்தாலும் அதுதான் அதனுடைய உண்மை சொரூபம் ஒண்ணுதான். அந்த உண்மை சொரூபமே தான் பிரம்மா, அதுவே தான் விஷ்ணு, அதுவே தான் சிவன், அதுவே தான் எல்லாமும் மட்டும் இருக்கு. இப்போ ஒருத்தன் ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள பிரவேசிக்கிறான், நுழையறான். அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள பலவிதமான கண்ணாடிகள் அங்கே இருக்கு.
ரசம் பூசப்பட்டதும் பூசப்படாததுமாக பலவிதமான நிலைகளில் உள்ள பலவித கண்ணாடிகள், குழியாடி குவியாடி அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கண்ணாடிகள் அங்கே இருக்கு. இப்போ அந்த கண்ணாடி அறைக்குள்ள இவன் உள்ள நுழைந்ததுமே அந்த கண்ணாடிகள் எல்லாமே இவனுடைய உருவத்தை பிரதிபிம்பிக்கிறது. ஒரு சில கண்ணாடி குள்ளமாட்டும், ஒரு சில கண்ணாடியில் நீளமாட்டும், ஒரு சில கண்ணாடிகளில் பருத்து போயும், சிலதில் ஒல்லியாட்டும், உயரமாகவும் குட்டையாகவும், இப்படியாக பலவிதமான விகாரங்களோடு அந்த ஒரு பிரதிபிம்பங்கள் தெரிகிறது. ஆனால் உண்மைக்குமே தெரியும் இவனுக்கு என்ன, அந்த கண்ணாடியில் தெரிகிறது எல்லாமே தன்னுடைய பிரதிபிம்பம் தான். இங்கே இருக்கிறது நான் மட்டுமே தானே தவிர தெரிகிறது எல்லாமே வெறும் தோற்றங்கள் மட்டுமே, கண்ணாடியில் தெரிகிற ஒரு பிரதிபிம்பம் மட்டுமே தானே தவிர இங்கு அவைகள் என்னிலிருந்து வேறாக இல்லை. ஆனால் அங்கே தெரிகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கண்ணாடியினுடைய குணங்கள் இல்லையா? அப்போ அதுதான் அங்கே வேற வேற மாதிரி காட்டின்னு இருக்கே தவிர, ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்று மட்டும்தான், நான் மட்டுமே தான் நிஜம் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ இதனால் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த ஒரு விகாரங்களை பார்த்து இவன் பயப்படவே மாட்டான். ஏன்னா இருக்கிறது நான் மட்டுமே தான் இங்கே இருக்கிறேன், கண்ணாடியில் தெரிகிறது பிம்பங்கள் அப்படிங்கிறது தெரியும். உடனே அதுக்குள்ள பலவிதமான தோற்றங்களை நாம் உண்மைன்னு நம்பிடுவோமா? நம்ப மாட்டோம் இல்லையா? ஏன்னா நான் சரியாட்டு இருக்கிறேன், கண்ணாடியினுடைய தன்மை இது குழியாடிக்கு முன்னாடி போனால் அது வேற மாதிரி காட்டும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பாருங்க. அப்போ உபாதியான கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி இவனுடைய உருவத்தோற்றம் எப்படி மாறுபட்டு காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் ஒரே வடிவான அந்த சைத்தன்யமே தான் பல உடல்களின் வாயிலாக இந்த பிரபஞ்சம் பூரா அதுவே தான் பிரதிபிம்பிச்சுக்கிட்டே இருக்கு. பலவிதமான உருவ தோற்றத்திலும் சரி, பலவிதமான குணங்களோடும் கூடியதாகவும் அதுவே தான் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பங்களே இந்த உலகமும் உலக பொருள்களின் அனைத்துமேங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி கண்ணாடிங்கிறது இல்லைன்னா அந்த இடத்துல பிரதிபிம்பிக்கிறதுக்கு பிம்பம்ங்கிறது தோன்றாதோ, அதே மாதிரி சைத்தன்யங்கிறது இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அது எங்கும் எதிலும் எப்பொழுதுலுமேயே இருக்கிறதுனால அதனுடைய சர்வேஸ்வர தன்மையை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ மனசை வெளியில் செல்றத நிறுத்தி உள்முகமாக திருப்பி அதுலேயும் மனவிகாரங்களிலிருந்து விடுபட்டு தானே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணும். பார்க்குறேங்க கூடிய எண்ணமும் கூட உண்டாகாமல் இது எப்படி சாத்தியமானு தோணலாம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு பழங்கிறது இது அப்படிங்கிறத நாம் கற்பிச்சுக்கிறோம். ஆனால் எதுவுமே தோன்றாத ஒரு நிலையில் அந்த குழந்தைக்கு மனதில் பேதங்களே இல்லாமல் அந்த குழந்தை உலகத்தை பார்க்க தான் செய்யறது. அப்போ அந்த குழந்தையினுடைய மனதில் நம்ம காட்டக்கூடிய பொருள்களை பற்றிய எந்த விதமான சிந்தனையுமே உண்டாகாதோ, அது சுத்த நிலையில் எந்த உருவத்தையும் கற்பனை செய்யாது இருக்குமோ, அந்த ஒரு நிலையில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதுவே தான் உங்களுடைய சொரூபம்னு காட்டி கொடுத்தாச்சு. எப்படின்னா ஒரு பொருள், அந்த ஒரு பொருளை பார்த்த உடனேயே நம்மளுக்கு என்ன தோணும்? உடனே அந்த பொருள் சம்பந்தமான பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணும். அந்த உருவத்தை பார்த்த உடனேயே அதுக்கு ரிலேட்டடாட்டு பலதும் நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரியான எதுவுமே தோன்றாத நிலையில எந்த ஒரு உருவத்தையுமே கற்பனை செய்யாது, எந்த எண்ணங்களும் ஒரு பொருளையோ எதையோ சார்ந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் அந்த ஒரு நிலையில உங்களை பார்க்க முடியும். அதுவே தான் உங்களுடைய உண்மை சுரூபம்.
அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்னமும் எதுக்கு எதையாவது ஒன்று செய்யறேன்னு உக்காந்துக்கணும் இல்லையா? இப்படி நீங்க செய்தேல்னு உண்டுமானா அது இந்த ஒரு நிமிஷத்துலவேயே அடையக்கூடியதாட்டு இருக்கே. இதுக்கு நீங்க என்ன பிரயத்தனம் பண்ண வேண்டியது இருக்கு? இப்போ நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியறது. ஆனால் இந்த நான் இருக்கிறேன்னா அங்கே கூடியதுக்கு எனக்கு எப்படி ஒருத்தர் நீ இருக்கிறப்பா நான் ஒத்துன்ட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் இருக்கிறேங்கிறத ஏற்றுக்குவோமா? அப்படி ஏற்றுக்கிறேன்னு உண்டுமானால் அப்போ இங்கே எனக்கு உள்ள வேறையாட்டு வேதங்கள் எனக்குள்ளே இருக்குது. அந்நியம் இன்னொன்று அப்படிங்கக்கூடியது எனக்கு தேவைப்படுதுங்கும்போது எனக்கு பாவனை எங்கே போயிடுது? துவைதத்தில் போயிடுது. எனக்கு அந்நியமாட்டு ஒரு பொருள் என்னை காட்டிக்கொள்வதற்கு எனக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு மனம் அந்த இடத்துல வந்துடுது. எண்ணங்கள் எழும்போதே மனமும் வந்துடுறது. அதை சார்ந்து எல்லா விஷயங்களுமே உள்ள நுழைஞ்சிடுறது. ஆனால் இப்போ இவ சொல்கிறா இருமைகள் அற்ற ஒரு நிலைக்கு இவனை கூட்டின்னு போகிறா. எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்ங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வேற ஒன்று தேவையே இல்லையோ, இப்போ இந்த ஒரு விஷயத்துல தான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? மூச்சு இருந்தால் நான் இருக்கிறேங்கிறது தெரியறதில்ல, அதனால மூச்சை கவனிக்கிறேன்னு பேரை வச்சுக்கிறாங்க. அந்த மூச்சு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்னு பாவனை பண்ணிக்கிட்டுறதுனால அந்த மூச்சுக்கு ஒரு சோகம்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் வச்சுக்கிறாங்க. ஆனால் அது இயல்பாகவேயே தனக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை ஓடிக்கிட்டே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவை தான் நாம் பார்க்கணுமே தவிர, இது ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறது யாருங்கிறத பார்க்கணுமே தவிர. ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதை அடக்கி வச்சுக்கிட்டு நாம் எதை அடையிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம்? மூச்சை அடக்கினால் என்ன கிடைக்கும்? மூச்சை அடக்காமல் இருந்தால் என்ன கிடைக்கும்? மூச்சை அடக்கினாலும் அடக்கலை ஆனாலும் அந்த அறிவாட்டு இருந்த அத்தனையுமே பார்க்குறோம் இல்லையா? அந்த சைத்தன்யத்தை நாம் எப்படி உணர முடியும்? இதை அடக்கினால் உணர முடியும். மூச்சை அடக்கி இப்போ வாசிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. ஆனால் அதனுடைய உண்மைத்துவத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. இங்கே மூச்சின் மூலமாட்டு எதை கற்றுக் கொடுக்க வராங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் இதுகள் எல்லாமே ஏதோ ஒன்று பெருசாட்டு தரப்போகிறதுன்னு சொல்லி என்ன தரப்போகிறது அங்கே? இப்போது உதாரணத்துக்கு நான் இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மூச்சின் வாயிலாக நான் இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அப்போ அந்த மூச்சின் வாயிலாட்டுத்தான் நான் இருக்கிறேங்கிறத ஒத்துக்க முடியுமா? ஏன்னா ராத்திரிக்கு நான் தூங்கும்போது அந்த மூச்சு எங்கே போய் இருந்தது? ஆழ்ந்த தூக்கத்தில். அந்த ஒரு மூச்சு நான் விட்டேனா விடலையாங்கக்கூடிய நிலையே தெரியாத நிலையிலேயே நான் இருக்கிறேனே. நான் இருக்கிறேங்கக்கூடிய உணர்வு எனக்கு அப்போ நான் என்னவாட்டு இருந்தேங்கிறது தான் தெரியலை. பகல் பூரா இந்த மூச்சோட உட்காந்துருக்கிறேன். மூச்சோடவையே தான் நான் எல்லா வேலையுமே செய்கிறேன் இல்லையா? ஆனால் ராத்திரிக்கு தூக்கத்துலேயும் எனக்கு அந்த மூச்சு இருந்துட்டே தான் இருக்குது. ஆனால் நான் இந்த மூச்சை கவனிக்காத போதிலையுமே நான் இருந்தேங்கிறது காலையில் எழுந்திருந்த உடனே நான் சுகமாக தூங்கினேன்னு ஒரு அனுபவம் வருதில்ல? அப்போ அந்த மூச்சு எங்கே இருந்தது? அந்த மூச்சு என்ன பண்ணிது? தெரிஞ்சுதா? அதனுடைய இயல்பு தெரிஞ்சுதா? அந்த சோகங்கக்கூடிய மந்திரத்தை நாம் சொல்லவே இல்லைங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோமா? எதுவுமே அறியப்படாத ஒரு நிலையிலையும் நான் இருந்தேங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அது என்னவாட்டு இருந்ததுங்கிறது தான் எனக்கு தெரியலை. அப்போது இங்கே பிரச்சனை என்னன்னா, தூக்கத்தில் எனக்கு கிடைக்கிற அதே நிலையை நான் முழிச்சிருக்கிறப்பவும் எனக்கு கிடைக்கணுங்கிறது தான். அப்போ முழிச்சிருக்கிறப்ப நான் தூக்கத்தில் என்ன நிலையில் நான் இருந்தேன்? மனமேதும் இல்லாத நிலையில், உடலேதும் இல்லாத நிலையில், புத்தி ஏதும் இல்லாத நிலையில், இதுதான் ஆனந்தம்னு நான் எதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறேனோ அதெல்லாம் இல்லாத நிலையில், இந்த மூச்சுன்னு சொல்கிறேனே அதுவும் இல்லாத நிலையில் எனக்கு ஒரு சுகம் கிடைச்சதுன்னா அப்போ அதே நிலையைத்தானே நான் இங்கே விழிப்பு நிலையிலையும் பார்க்கணும். அப்போது அந்த இடத்துல நான் என்ன பிரயத்தனப்படுத்தினேன்? அங்கே எனக்கு எந்த விதமான பிரயத்தனமும் இல்லைங்கிறது தான் உண்மை.
ஆனால் விழிப்பு நிலையில் நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா, நான் எதையாவது பிரயத்தனம் பண்ணினாத்தான் நடக்கும்னு நான் என்னுடைய மனசில் பலவிதமான கற்பனைகளோடு பொருத்தி பார்க்கறதுனால தான் அந்த பிரயத்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தன்னுடைய கணவன்கிட்டக்க சொல்கிறா, நீ எந்த விதமான பிரயத்தனமும் பண்ணி நான் அதை அறிஞ்சிக்கலாம்னு நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல உன்னால் அறிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லி, எதுவும் இல்லாத ஒரு எண்ணங்களே இல்லாத நிலையில் நான் அப்படின்னு எதெல்லாம் ஸ்பிரிச்சுன்னு இருக்கிறதோ அது எதுவுமே அடங்கின நிலையில் உன்னுடைய சுய ஆதாரத்தை நீ கண்டுபிடின்னு சொல்லி கொடுக்குறா. இனிமேல் இந்த ஹேமச்சூடன் அந்த நிலையை நான் அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கும் ஒரு காரியத்தை செய்யணும்னு தான் தோணும் இல்லையா? இப்போ ஒரு செகண்டில் இந்த ரெண்டுக்கும் இடையில விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறோம். இது மனதினுடைய இயல்பு தான். ஏன்னா நாம் நிறைய பழக்கங்களை அப்படி தான் நம்ம பழக்கி வச்சுருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவ ஒரு க்ளூ கொடுத்துருக்குறா. என்ன கொடுத்துருக்குறா? ஒரு எண்ணம் தோன்றி முடியும் பொழுது அடுத்த எண்ணம் தோன்றக்கூடிய இந்த இரண்டுக்கும் உண்டான ஒரு இடைவெளி இவ அப்படி தானே காட்டி கொடுத்துருக்குறா இல்லையா? அப்போது நினைக்கிறதுன்னு நாம் ஒரு செயலை நாம் நினைக்கிறோம். அந்த நினைக்கும் போதே நம்மளுக்கு தூக்கம்ங்கிறது வந்துடுறதுன்னா நினைவிற்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி. இப்போ இதுக்கு என்னென்ன பிரயத்தனம் எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறது தெரியாது. ஆனால் இவள் அந்த ஒரு நிலைங்கிறது சொல்கிறது எல்லாமே. ஏன்னா இது யுக்தியினால தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர இதை வேற எப்படியும் காட்டி கொடுக்கவே முடியாது. அமைதியான ஒரு நிலைங்கிறத நாம் அமைதின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பாவனம் எப்படி போயிடுறதுன்னா, வெளியில் இருந்து எந்த விதமான விஷயங்களும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு வந்துடுறது. அல்லது நான் அமைதியை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நாம் போய் உக்காந்துடுறோம். இந்த விஷயத்தை தான் அவன் மாற்றிக்கணும்னு சொல்ல வரா. அதாவது சுய இயல்பு நிலையில் இருக்கிறத தான் அவள் யுக்தி பூர்வமாக விளக்கின்னு இருக்கிறா. ஆனால் மனம் என்ன பண்ணுறதுன்னா பலவிதமான விஷயங்களோடு இருக்கிறதுனால நான் அமைதியை நாடுகிறேன்னு சொல்லி உக்காந்தாலும் அந்த அமைதித்துவத்தை இவன் அனுபவிக்க முடியாது. இந்த இரண்டுக்கும் உண்டான இடைவெளியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடைவெளி இங்கே கூடியதில் பார்க்குறேன்னு உட்காந்தாலும் அந்த இடைவெளி எங்கே இருக்குங்கிறத இவன் தன்னுடைய சுயத்தில் தான் அனுபவிச்சுக்கணும். அதுக்கு உதாரணமாட்டு தான் இந்த குழந்தையினுடைய தாட்ஸ் அவள் சொல்லி கொடுக்குறா. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதையுமே சிந்திக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வளர்ந்த நாம தான் நிறைய விகாரங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். சின்ன குழந்தையாட்டு இருந்தவங்க தான் நாம். அந்த சமயத்தில் நாம் எதை விட்டோம், இன்னைக்கு நாம் எதை பிடிச்சின்னு இருக்கிறோம் பாருங்கள். அந்த குழந்தை அந்த சமயத்தில் அது ஒரு ஆனந்தமான ஒரு காலம்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் பாரு குழந்தைய பாரு பரபிரம்மமாக அது ஓக்கல இருக்குன்னு சொல்கிறோம். அதே பரபிரம்மம் தானே நாமளும் அந்த ஸ்டேஜ் எல்லாமே கடந்து தான் வந்திருக்கிறோம். அந்த இடத்துல அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எது காரணமாட்டு இருந்தது, இப்போ எது இல்லைங்கிறத சிந்திக்கிறதுக்கு தான் நாம் தயாராட்டு இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், குழந்தையாட்டு இருக்கும் பொழுது எனக்கு அது சிந்திக்கிறதுக்கு உண்டான பக்குவம் இல்லை, அதனால் நான் அப்படி இருந்தேன், இப்போ எனக்கு சிந்திக்கிறதுக்கு புத்தி இருக்குது, அதனால் நான் இப்படி இருக்கிறேன்னு இருக்கிறோம். ஆனால் அந்த புத்தி அந்த இடத்துல இல்லைன்னா அந்த குழந்தை சந்தோஷம் இல்லாமல் இருந்ததா, இப்போ அந்த புத்திங்கிறது இருக்கிறதுனால நீ சந்தோஷமாட்டு தான் இருக்கிறோமாங்கிறது ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்கிற கேள்வி. ஏன்னா எந்த விதமான எண்ணங்களுமே இல்லாமல் எந்த விதமான கற்பனைகள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய இயல்புலவேயே அந்த குழந்தை ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சது. அந்த இயல்பு இருக்கு இல்லையா, அந்த இயல்பை தான் நாம் இன்னைக்கு தொலைச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய சுயத்தை நாம் பலவிதமான விஷயங்களோட பொருத்தி 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 பார்த்தே பழகிட்டதுனால நம்மளுடைய சுயம் மற்றதோட சேர்ந்து மற்றதோட சார்ந்து காணப்படுகிறது மாதிரி நம்மளை நாமளே ஆக்கிக்கிட்டோம். அவ்வளவே தான். அதுலேருந்து எல்லாத்தையுமே விலக்கிட்டானாக்கா எஞ்சி இருக்கிறது தான். அந்த எஞ்சி இருக்கிறது என்னது, சைத்தன்யம் தான். அது சுத்த அறிவாக உணர்வாக தான் இருக்குது.
அப்போ நான் இங்கே பிடிச்சிக்க வேண்டியது என்னுடைய உணர்வை தான் நான் இங்கே பிடிச்சிக்கணுமே தவிர, இப்போ என்னுடைய உணர்வு எதில் இருக்கோ அதை தான் நான் பிடிச்சிக்கணும். எதில் இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளனாக்க இந்த ஒரு பாடி மைண்டுன்னு நான் வச்சுக்கிட்டேன்னு உண்டுமான இதை வச்சு இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக அதுவே தான் இருக்குது. அது இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதுதான் அதனுடைய லட்சணங்கிறத காட்டி கொடுத்து அதில் கற்பனைகள் எதுவுமே இல்லாத நிலையில் உள்ளே போக சொன்னது மாத்திரத்தில் வையே ஹேமச்சுடன் உடனே என்ன பண்ணிக்கிறான்? கண்ணை மூடி அமைதியான நிலைன்னு உன்னை கற்பனை பண்ணிட்டு உட்கார ஆரம்பிக்க போகிறான். அது என்ன மாதிரியான நிகழ்வு அடுத்தது நடக்கிறது? ஹேமலேகை எப்படி தன்னுடைய கணவனுக்கு அதை